பிறகு நானும் அந்த பாதையில் சிலுவையை சுமந்து கொண்டு செல்லத் தொடங்கினேன். சிறிது தூரத்தில் ஒரு மைல்கல் நாட்டப்பட்டிருந்தது. அதன் அருகில் சென்று பார்த்தேன். அந்த மைல்கல்லில் பொறுமை உங்களை வரவேற்கிறது என்று எழுதியிருந்தது. நான் அந்த பாதையில் தொடர்ந்து நடக்கத் தொடங்கினேன். அப்பொழுது அந்த பாதையில் சில கற்கள் என் பாதத்தை காயப்படுத்தின. ஆனாலும் பொறுத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது ஒரு கால்பந்து அளவுள்ள சில பாறைகள் எனக்கு எதிரே என் மேல் மோதும்படி என்னை நோக்கி உருண்டு வந்தது. அந்த பாறைகளில் குடும்ப உபத்திரவம் என்று எழுதியிருந்தது. அதிலிருந்து நான் தப்பிக்கொள்ள வேண்டுமானால் என் சிலுவையை அப்படியே போட்டுவிட்டு நான் திரும்பி ஓடினால் ஒருவேளை தப்பித்துக் கொள்ளலாம் என்று தோன்றியது. ஆனாலும் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மத்தேயு 16:24 எனக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்ததும் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்ற வார்த்தையை கிரியைகளால் நான் காட்ட வேண்டுமானால் இந்த உபத்திரவத்தின் காயங்களை நாம் ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இதில் பயணம் செய்ய வேண்டும் என்று வைராக்கியம் வந்தது. என்னை பலப்படுத்தியது. அப்பொழுது அந்த குடும்ப உபத்திரவம் பாறைகள் என்னை காயப்படுத்தியது. ஆனாலும் அவைகளை தாண்டி நான் கடந்து சென்றேன். என் சிலுவை வழிவிடாதபடி இன்னும் இறுக்கமாய் பிடித்து நடந்து சென்றேன். இரவும் பகலும் ஓயாமல் அதில் நடந்து களைத்து போய் நான் சரிந்து கீழே விழுந்தேன். என் மேல் சிலுவையும் விழுந்தது. அப்பொழுது ஒரு தேவதூதன் என்னை எழுப்பினான். என் கண்களை திறந்து அவனை பார்த்தேன். அவன் கரத்தில் சில அப்பங்கள் இருந்தன. அதை புசிக்கும்படி என் வாயருகே கொண்டு வந்தான். அந்த அப்பத்தில் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நீதிமொழிகள் 24:16 என்று எழுதியிருந்தது. அதை புசித்த பிறகு ஒரு அப்பத்தை பார்த்தேன். அதில் எலும்பு எலும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ நாட்களிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா? ஏசாயா 51:9 என்று எழுதியிருந்தது. அதையும் புசித்தேன். பிறகு அந்த தூதன் மறைந்து போனான். நான் எழுந்து என் சிலுவையை மீண்டும் சுமக்கத் தொடங்கினேன். ஆனால் முன்பை விட அதிக பெலன் எனக்குள் இருப்பதை நான் உணர்ந்தேன். அப்பொழுது அடுத்த மைல்கல் வந்தது. அதில் சகிப்புத்தன்மை உங்களை வரவேற்கிறது என்று எழுதியிருந்தது. அதில் நான் கடந்து செல்ல வேண்டுமானால் அநேக துரோகங்களையும் நான் சகித்து போக வேண்டியதாக இருந்தது. இப்படி நான் அவமானங்கள், வீண்பள்ளிகள், நிந்தனைகள் போன்ற மைல்கல்களை கடந்து வந்தேன். அப்பொழுது அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 12:2. இந்த வசனம் என்னை இன்னும் பலப்படுத்தியது. எனக்கு முன்பாக ஒரு பெரிய வாசல் இருந்தது. அந்த வாசலின் மேலே சாந்தம் என்று எழுதியிருந்தது. அதன் கீழே அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கொலைசெயர் 1:20 என்று எழுதியிருந்தது. அந்த வாசலில் கதவுக்கு பதிலாக ஒரு பெரிய நிலை கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடியில் என்னை பார்த்தேன். ஒரே ஆச்சரியமாக இருந்தது. சிலுவை என்னை சுமந்து கொண்டிருந்தது. நான் சிலுவை என் தோளில் சுமந்திருப்பதை உணர்ந்தேன். ஆனாலும் அந்த கண்ணாடியில் பார்க்கும் பொழுது சிலுவையானது என்னை சுமந்து கொண்டிருந்தது. அந்த கண்ணாடியில் ஒரு வசனம் பொறிக்கப்பட்டிருந்தது. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3:18 என்று எழுதியிருந்தது. பிறகு என் சிலுவையை வாசலின் ஓரத்தில் இறக்கி வைத்துவிட்டு அந்த கண்ணாடியை தொட்டு பார்த்தேன். எப்படி இதனுள் செல்வது என்று எனக்கு தெரியவில்லை. நான் புறாவிடம் கேட்டேன், எப்படி இதனுள் செல்வது? அதற்கு புறா, நீ சிலுவையை இறக்கி வைக்காதே, உன் சிலுவையை சுமந்து கொண்டு அந்த கண்ணாடியை தொடு என்றது. மீண்டும் சிலுவையை எடுத்து என் தோளில் சுமந்து கொண்டு அந்த கண்ணாடியை தொட்டேன். நான் கண்ணாடியை தொட்ட மாத்திரத்தில் அதற்குள் இழுக்கப்பட்டு உள்ளே சென்றேன். நான் சுமந்து வந்த சிலுவை அந்த வாசலில் மறைந்து போனது. அப்பொழுது எனது இடதுபுறம் மிக இருளான ஒரு பகுதியாகவும் எனது வலதுபுறம் மிக வெளிச்சமான ஒரு பகுதியாகவும் இருந்தது. அந்த இருளான பகுதிக்கு அநேகர் சென்று கொண்டிருந்தனர். வெளிச்சமான பகுதிக்கு வெகு சிலரே சென்று கொண்டிருந்தனர். நான் புறாவை பார்த்து, ஏன் இந்த இருளை நோக்கி அநேகர் செல்கிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஜென்ம சுவம் என்கிற செதில்கள் அவர்கள் கண்ணில் இருந்து இன்னும் விழவில்லை, ஆதலால் இருளை வெளிச்சமாகவும் வெளிச்சத்தை இருளாகவும் காண்கிறார்கள் என்று கூறியது. அப்பொழுது யோபுவின் இந்த வசனம் என் ஞாபகத்திற்கு வந்தது. அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார். அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமல் அவர்களுடைய பாதையில் தரிக்காமலும் இருக்கிறார்கள்.